ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு பர்த்டே வரப்போகுது, அதனால் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி ஷாப்பிங் போயிருந்தோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். நிறைய சீட்டைகள்லாம் செல்லக்குட்டி செஞ்சாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம். வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அதோட நடந்து போயிட்டுருக்குறோம். நடந்து போயிட்டு ஆட்டோ பிடிச்சி டிகேடி மில் ஸ்டாப் போனோம். அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு, பழைய பஸ் ஸ்டாண்ட், திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி போனோம். அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ பக்கத்துலேயே காரில் ஹோம்மேடு கேக்ஸ்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ப்ரௌனி வாங்கினோம், கோதுமை ப்ரௌனி. பாப்பா பாருங்கள் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு பஸ்ஸு வந்துருச்சு. அதனால் டக்குன்னு எடுத்து மூடி வச்சுட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் திருப்பூர் சிட்டி எப்படி இருக்குன்னு. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஜாம் என்னன்னு கேட்டால் அது டிராஃபிக் ஜாம் தான். அவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருக்குது பாருங்கள். அதோட கடைக்குள்ளே போயிட்டோம். சென்னை சில்க்ஸ் தான் போயிருந்தோம். சாரீ செக்ஷன் போயிட்டு சாரீ செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பா அப்பயே இறக்கி விட சொல்லி ஒரே சேட்டை. அதோட அம்மா கொஞ்சம் நேரம் கீழே இறக்கி விட்டுருந்தாங்க. கண்ணாடி முன்னாடி உட்காந்துருந்துச்சு. அதோட விளையாண்டுட்டு அடுத்து பில் போட போயிட்டோம். சாரீ செலக்ட் பண்ணியாச்சு. நம்ம பாப்பா சாக்கு வச்சு ஒரு சாரீ எடுத்தாச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி கிட் செக்ஷன் போயிட்டோம். போய் பார்த்தா நிறையா கலெக்ஷன் இருந்துச்சு. பட்டு பாடாய்க்கு ஒரு செக்ஷன், கவுனுக்கு ஒரு பக்கம், எல்லாமே தனித்தனியாக இருந்துச்சு. அதோட பாப்பா கீழே இறக்கி விட சொல்லி அம்மாட்ட ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதோட அம்மா நிற்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க பாப்பாவை. ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிருந்தோம் நானும் பாப்பாவும். அவங்க ஃபேஸை அவங்க கண்ணாடியில் பார்த்தோன்னே நிறையா குசி. நான் எனக்கு பிடித்த கவுன்ஸ்லாம் எடுத்து போட்டு எந்த கவுன் எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. மணி 8:30 9 மணி ஆகிடுச்சு. அம்மா அதனால் டக்குன்னு எடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதை எடுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோட பாப்பா நான் பில் பே பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாப்பாவும் அம்மான்னு இருந்தாங்க. பாப்பாவுக்கு பொம்மைனா பயம். எந்த பொம்மையுமே எடுத்து வச்சா பயப்படும், தள்ளி விட்டுரும், அழுகும். அங்கே வேலை பார்க்குற அண்ணன் பூனைக்குட்டி பொம்மை எடுத்து சவுண்டு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பாப்பாவை பொம்மை செக்ஷன் கூட்டிகிட்டு போய் காமிச்சோம். இப்போ பாருங்கள் பாப்பா எப்படி பயந்துக்கிட்டு இருக்குன்னு. பொம்மையை பார்த்தாலே அரளும் பாருங்கள். ஒரு டெடி பியர் கூட எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்காது. எல்லா பேபிக்கும் டெடி பியர் பொம்மைனா அவ்வளோ பிடிக்கும். எங்கள் பாப்பாவுக்கு பொம்மைனாவே பிடிக்காது. இதுதான் அந்த பூனை கத்துறது. ரொம்ப பயந்துச்சு. அதோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது மணி 10 மணி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுத்தோம், எனக்கு என்ன சாரீ எடுத்தோன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.